அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு பழைய தமிழ் சினிமா காட்சிக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன் நண்பர்களே. ஒரு பெரிய பங்களா, பணக்கார முதலாளி பார்த்தீங்கன்னா கணக்கு புள்ள இந்த சமையல் கார், தோட்டக்கார், கார் ஓட்டுற டிரைவர் கார் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இதனால் வரைக்கும் எனக்கு ரொம்ப விசுவாசமாக வேலை பார்த்தீங்க. ஆனால் இனிமே உங்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட என்னால் முடியாது, நீங்கள் எல்லாம் வேறு இடத்துல வேலை தேடிக்கங்க அப்படின்வாரு. எல்லாரும் இப்படி வாயில் துண்டு வச்சுக்கின்னு அழுதுகினே போயிடுவாங்க. கணக்கு புள்ள மட்டும் கொஞ்சம் நேரம் கூடவே இருப்பார். இப்போ அதோட இன்னொரு சீன் ஒன்று சொல்கிறேன். அந்த கணக்கு புள்ள சொல்கிறாரு, இல்லை முதலாளி, இது உங்கள் உப்பை தின்னு வளர்ந்த உடம்பு, அதனால் நான் இங்கேயே கணக்கு வழக்கை பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னும் போது முதலாளி சொல்கிறார், வருமானமே இல்லைன்னும் போது என்ன கணக்கு பார்க்க போகிறீங்க? அதான் வருமானமே இல்லைன்னு தெரிஞ்சு இத்தனை வருஷமாக ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலேருந்து கடனை வாங்கி வச்சிருந்தல்ல, அந்த கடன் எவ்வளோ இருக்குன்னா அது கணக்கு பார்க்க வேணாம், விளக்கண்ண அப்படின்னு அந்த கணக்கு புள்ள சொல்கிற மாதிரி புதுசாக ஒரு சீன் கற்பனை பண்ணிக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கணக்கு பிள்ளை இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவை பார்த்து டெட் எக்கானமி அப்படின்னு சொன்னார் அண்ணன் ட்ரம்ப்பு. இன்னைக்கு அமெரிக்க கவர்மெண்ட் என்னைக்கு எடுப்பாங்கன்னு தெரியாத நிலைமையில் இருக்குது. எஸ், இந்த கவர்மெண்ட் ஹேஸ் ஷட் டவுன். செப்டம்பர் மாதம் 30 இரவு 12 மணிக்கு பிறகு அமெரிக்க அரசாங்கம் இழுத்து மூடிட்டாங்க, முடங்கி விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட்டே இல்லையா அப்படின்னா இருக்குது. ஆனால் இந்த பிரசிடென்ட்டு இவங்களெல்லாம் சம்பளம் வரும். கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான அந்த ஃபெடரல் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பல நிறுவனங்களில் இருக்க எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் சம்பளம் கிடையாது. அவங்களெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, எப்போ பணம் வருதோ அப்போ நாங்கள் வேலைக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்வாங்க. இந்த சிடிசின்னு சொல்லுவாங்க, சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், மிக முக்கியமான ஒரு நிறுவனம், மூடிட்டாங்க. மியூசியம், நேஷ்னல் பார்க், நம்ம அந்த வண்டலூர் ஜூ மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டாங்க. சார், என்ன சார், அமெரிக்கா பொருளாதாரத்திலே நம்பர் 1 சூப்பர் பவரு, அவங்கக்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கான்னா? நான் நம்ப சொல்லலை, நியூஸ் எடுத்து பாருங்கள் தெரியும், கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்படின்னு. அண்ட் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இது என்னவோ மொதல் தடவை நடக்கிறதா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி பல தடவைகள் இந்த மாதிரி கவர்மெண்ட்டை இழுத்து மூடி இருக்காங்க. ஒரு சில நாட்கள், 1 நாள் 2 நாள் அப்படின்றதுலேருந்து மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 35 நாள் வரைக்கும் ஓடி இருக்குதுங்க. 35 நாள் தான் மேக்ஸிமம்னா யார் பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அண்ணன் ட்ரம்ப் பீரியடில் தான் 2018 நடந்திருக்கின்றது. அந்த 35 நாளும் அந்த ஃபெடரல் எம்ப்ளாயீஸ்லேருந்து நிறைய கான்ட்ராக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் எந்த வேலையும் கிடையாது, சம்பளமும் கிடையாது. இந்த தடவை அதை விட கூடுதலாக போகலாம் அப்படின்னும் எதிர்பார்க்குறாங்க. எப்படி சார் இந்த மாதிரிலாம் ஷட் டவுன்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டால் 1917 நினைக்கிறேன் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, டெட் சீலிங் ஆக்ட் அப்படின்னு. இவ்வளோதான் கடன் வாங்கலாம், அந்த லிமிட்டை தாண்டி வாங்கக்கூடாது அப்படின்றது தான் அந்த கேட்டு போடுறதுங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேற ஒன்றும் பண்ணலை, ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கடன் அதிகமாக வாங்கணும் அப்படின்னும் போது அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேருமா கூடி பேசி அந்த லிமிட்டை ரைஸ் பண்ணுவாங்க, கடனை வாங்கிப்பாங்க. இது யார் ஆட்சியில் இருந்தாலும் இப்படி தான் நடந்துட்டுருக்கு. 1960 இந்த 2025 வரை கிட்டத்தட்ட 78 தடவை அந்த மாதிரி டெட் சீலிங்கை அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்தில் மோர் தென் ஒன்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. அதனால தான் 65 வருஷத்தில் 78 தடவை அவங்க ரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, அதே மாதிரி இப்போ பண்ணிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இழுத்து மூடணும்? ஒருவேளை ட்ரம்ப் வந்தாருன்னா மறுபடியும்னா அதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. பைடன் பீரியடில் கூட இந்த மாதிரிலாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை ட்ரம்ப் இது ஒரு பொலிட்டிக்கல் டூலாக பார்க்குறாருங்க. ஏற்கனவே எலான் மஸ்கை வச்சு பாதி பேரை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தாரு இல்லையா? இந்த தடவை என்ன பண்ணிட்டாரு, இது ஒரே கல்லில் 2 மாங்கா அப்படின்னு, ஒன்று டெமோக்ராட்ஸ் மேலே பழிய தூக்கி போட்டுருவோம், பார்த்தீங்களா இவங்க தான் ஒத்து வரல, அதனால கவர்மெண்ட் அப்படியே ஸ்தம்பித்து விட்டது அப்படின்னு அவங்க தள்ள பழிய போடுறது ஒன்று. இன்னொன்று, இந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, அவங்கள பாதி பேருக்கு மேலே கூப்பிடவே வேணாம், அவ்வளோதான் போயிட்டல, போயிரு விட்டுரு, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காரு. ஏன் இந்த அக்ரிமெண்ட் இந்த தடவை ரீச் ஆகலை அப்படின்னா, டெமோக்ராட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த ஒபாமா கேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு மெடிக்கல் எய்டு அந்த ஸ்கீம், அதுக்கு பணம் ஒதுக்கணும், நீங்கள் நிறைய கட் பண்ணியிருக்கீங்கன்றாங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறார், பட்ஜெட்டில் என்ன இருக்குதோ உங்கள் இஷ்டத்துக்கு புச்சாலாம் எதையும் கொண்டு சேர்க்க முடியாதுன்றாரு. அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் மறுபடியும் 2 பேரும் உட்காந்து பேசி எல்லாம் பேக் டு நார்மல். நான் இல்லைன்னு சொல்லலை, இதனாலேயே அமெரிக்க அரசாங்கம் அதோட முடிச்சு போயிடும் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஆனால் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம் கொடுக்க முடியாதவனெல்லாம் உக்காந்துக்கின்னு நம்மளை பார்த்து டெட் எக்கானமின்னு சொல்கிறான்னா அப்போ இவங்க லட்சணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? சரி, இந்த அளவுக்கு கடன் வாங்கி தான் கவர்மெண்ட்டை நடத்தணுன்ற அவசியம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி $37 trillion அவங்க கடன் தலைக்கு மேலே ஏறி போயிடுச்சு.
நேற்று நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, சார் இந்த டாலரில் நம்ம வியாபாரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அடுத்தது இவ்வளோ கடன் இருக்குது அமெரிக்காவுக்குன்னா யார் இந்த கடனை கொடுத்தாங்க அப்படின்னு. அந்த லிஸ்ட்டை பாருங்க தெரியும். அந்த $37 trillion வந்து பெருமளவு உள்ளுக்குள்ள அமெரிக்காவில் இருக்கவங்களே, ஒன்று பொதுமக்கள் கொஞ்சம், அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு அப்படி இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே அந்த பென்ஷன் ஃபண்டு அந்த மாதிரி அமைப்புகள் இவங்கள்லாம் தான் பெரிய அளவில் அந்த பாண்டில் அமெரிக்க கவர்மெண்ட்டோடைய கடனில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆர் ஃபாரின் கவர்மெண்ட்ஸ் அவங்களும் அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டாப்பில் இருக்கிறது பாருங்கள், $1 trillion. அதில் சைனா தான் டாப்பில் இருந்தாங்க, இப்போ அவங்க குறைஞ்சி வந்துட்டாங்க. நாம் கூட கடன் கொடுத்துக்கிறாங்க அமெரிக்காவுக்கு. ஆமாம், யாரை பார்த்து டெட் எக்கானமின்னு சொன்னாரோ அவங்கக்கிட்டேயே வந்து கடன் வாங்கிட்டு அதை இருக்குது பாருங்கள், வட்டி கொடுத்துட்டுருக்குறாங்க அமெரிக்கா. இவர் நம்மளை பார்த்து நக்கலாக பேசுகிறாரு, ஈயத்தை பார்த்து இடிச்சு தான் பித்தளைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, அமெரிக்காவுக்கு வந்து இவ்வளோ கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன சார்? அவங்க வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெயிச்ச ஒரு நாடு சார். இப்போ நாமளே பார்த்துருக்கோம், 1 மணி நேரத்தில் 63 நிமிஷத்தில் ஒரு ஏரோப்ளேன் ஃபைட்டர் ஜெட் தயாரித்து அனுப்புகிறாங்க. செகண்ட் வேர்ல்டு வரும்போது என்னமா கப்பலெல்லாம் போர்க்கப்பல்லாம் தயாரித்து அனுப்பிச்சாங்க தெரியுமா? அப்போ தொழில் வளத்தில் முன்னேறிய நாடு, அறிவியலில் வந்து முன்னேறிய நாடு, ஏராளமான கண்டுபிடிப்புகள் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்துச்சு அவங்க ஏன் இவ்வளோ கடன் வாங்கணும்னா, இதுதான் மிகப்பெரிய இடியாப்ப சிக்கல். கூடுமான வரைக்கும் சுருக்கமாக சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நண்பர்களே. 1944 நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த பிரெட்டன் வுட்ஸ் கன்வென்ஷன் அப்படின்னு அமெரிக்காவில் நடந்த ஒரு மீட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க, இனிமேல் அமெரிக்க டாலர் தான் ரிசர்வ் கரன்சி, உலக நாடுகள் வியாபாரத்துக்கு டாலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. சோவியத் ரஷ்யா உட்பட எல்லாம் ஒத்துக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பவுண்டு தான் வந்து ஒரு பெரிய கரன்சியாக இருந்தது உலக நாடுகளின் நம்பிக்கையோட. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிற நேரத்தில் பிரிட்டன் வந்து பொருளாதாரத்தில் பெரிய அடி வாங்கிச்சுங்க. அதனால் அந்த நேரம் பார்த்து சோக்க அமெரிக்கா அவங்க டாலரை கொண்டாந்து உள்ள சொருகிட்டாங்க. இப்போ ஒரு காமன் கரன்சி இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி வியாபாரம் பண்ணுறது அப்படின்ற ஒரு சிக்கல் வருது இல்லையா? லெட்ஸ் இப்போ இந்தியா வந்து மொசாம்பிக்கோட வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போ இந்தியன் ருப்பியை கொடுத்தா இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்வாங்க. அப்போ மொசாம்பிக் கரன்சியை கொடுத்தா அதை வச்சு நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்போம். சரி ரைட்டு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்தியாவிலேருந்து எங்களுக்கு என்ன அனுப்புகிறீங்க, சக்கரை அனுப்புகிறீங்களா? அப்போது அதுக்கு பதிலாக நாங்கள் தங்கத்தை அனுப்புகிறோம் அப்படின்னா ரிஸ்க் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. அடுத்தது ஒவ்வொரு நாட்டோடையும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கப்பலில் அங்கே வரும் அந்த தங்கம், அதுக்கப்புறம் அதை இங்கே வச்சுக்கின்னு இங்கேருந்து அங்கே அனுப்பணும், அந்த கடற்கொள்ளையர்கள் அப்படி ஒன்று இருக்குது, அது பாதுகாப்பாக வைக்கணும், இவ்வளோ சிக்கல் இருக்குது. வேற டாலர் வந்து ஒரு காமன் கரன்சி அப்படின் போது பிரச்சனையே இல்லை. ரைட்டு, எல்லாருக்கும் வந்து டாலர் மேலே நம்பிக்கை இருக்கின்றது அப்படின்னு. அண்டு 71க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாலர் புழக்கத்தில் இருக்கோ அந்த மதிப்புக்கான அது ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அவுன்ஸுக்கு வந்து $35 அப்படின்னு. அந்த மதிப்பிலான தங்கம் வந்து கவர்மெண்ட்டு அமெரிக்க அரசாங்கம் வச்சுருப்பாங்க. எப்போ வேணால் அந்த டாலரை கொடுத்து நீங்கள் தங்கமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாகின்றது உலக நாடுகளுக்கு. என்னப்பா டாலரை வாங்கி வச்சுப்போம், வேணும்னா அதை கொடுத்து தங்கமாக வாங்கிப்போம், இல்லை மற்ற நாடுகளோட வியாபாரம் பண்ணோன்னா இந்த டாலரில் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ டாலர் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பித்தது. 1971 பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபு நாடுகள்லாம் ஒரு சில மேலை நாடுகளுக்கு நாங்கள் எண்ணெய் விற்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தடை. இன்றைக்கி வந்து அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி. காரணம் வந்து இஸ்ரேல் பிரச்சனை தான். அந்த நேரத்தில் வந்து ஆயில் விலை கண்ணாபின்னான்னு ஏறிச்சுங்க. 74 அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, இதை சோக்கா யூஸ் பண்ணிக்கின்னு சவுதி அரேபியா கிட்ட வந்து ஒரு டீல் பேசுகிறாங்க. நீங்கள் மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஆயில் விற்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்து அவங்க டாலரில் தான் காசு கொடுக்கணும்னு சொல்லிடுங்க. இப்போ சவுதி அரேபியா நேச்சுரலாக கேட்பாங்க, இதில் எங்களுக்கு என்ன லாபம், எதில் ஒன்றா வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து டாலரில் தான் வேணும் அப்படின்னு வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் பாதுகாப்புக்கு நான் கேரண்டி, உங்களுக்கு ஏதாவதுன்னா நாங்கள் கபால்னு வந்து களத்தில் குதிப்போம், எங்கள் இராணுவ வீரர்களை கொண்டு வந்து வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஏராளமான அந்த இராணுவ தளவாடங்கள்லாம் கொடுக்குறோம், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னோடனே சவுதி அரேபியும் சரி இதில் வந்து நமக்கு ஒன்றும் பெரிய லாஸ் இல்லையே அப்படின்னு கூடவே இன்னொன்று சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து ஏராளமாக ஆயில் விற்கிறீங்க, ஏராளமாக காசு வருது, ஆனால் எல்லாத்தையும் செலவு பண்ண போகிறது கிடையாது, அந்த பணத்தெல்லாம் நீங்கள் டாலரில் கொண்டாந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கினாங்க. சவுதி அரேபியாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதை எங்கேயும் இங்கே பண்ணிட்டு போவோமே, அவங்க வந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு அரபு நாடுகளெல்லாம் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது மலேசியாவிலேருந்து பாம் ஆயிலோ
இல்லை வந்து ஆப்பிரிக்காலேருந்து டைமண்டோ, இதெல்லாம் வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் எல்லா நேரத்திலும் போய் வாங்க போகிறது கிடையாதுங்க. ஆனால் பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயில் அப்படின்றத அந்த ஆயில் ப்ரொடியூசிங் நேஷன்ஸ் தவிர மற்ற எல்லாரும் போய் வாங்கி ஆகணும். கரெக்டாக? அப்போ அதுக்கு வந்து டாலரில் தான் வேணும் அப்படின்னும் போது உலக நாடுகள் எல்லாத்துக்கும் டாலர் தேவையாகின்றது. சரி, இப்போ இந்த டாலர் நம்ம கைக்கு எப்படி வரும்? ஒன்று, அமெரிக்காவுக்கு நம்ம எதையாவது ஏற்றுமதி பண்ணணும், பண்ணிட்டு அதுக்கு வேல்யூவாக நம்ம டாலரை வாங்கிக்கணும். ஆர்எல்ஸ் டாலர் வச்சிருக்க ஒரு நாட்டுக்கு எதையாவது நம்ம ஏற்றுமதி பண்ணி அவங்க கிட்டேருந்து டாலரை வாங்கிக்கணும். இந்த 2 வழியில் மட்டும்தான் டாலர் வரும். சரி, அமெரிக்காவில் வேலை செய்கிற போகிறவங்க அவங்க அனுப்புகிறாங்க, அதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அந்த அளவுக்கு பெரிய அளவு கிடையாது. அதனால தான் நான் அதை ஒதுக்கிட்டேன். ஸோ இந்த 2 மேஜர் விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துப்போம். இன்றைக்கி ட்ரம்ப் வந்து ஒரு பக்கெட்டை வச்சுக்கின்னு எல்லாருக்கும் வரி போட்டுன்னுக்கிறாருங்க. அவர் சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு ஏராளமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் என்கிட்டேருந்து கம்மியாக வாங்கிக்கிறீங்க, எங்கள் ஊர் சாமானெல்லாம் நீங்கள் வாங்க மாட்டீங்களா, நாங்கள் மட்டும் உங்கள் ஊர்லேருந்து வாங்கலாமா அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி பேசி நிற்கிறார். இப்போ நீங்கள் அசியூம் பண்ணுங்கள், இந்தியா என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு $100 கோடி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவர் சொன்ன மாதிரியே $100 கோடி இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்மக்கிட்ட $1 கூட கையிருப்பு இருக்காது. போகும்போது 100 கோடி கொடுக்குறோம், வரும்போது 100 கோடி கொடுக்குறோம், சரியாக போச்சு. இதே மாதிரி எல்லா நாடுகளும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் எந்த நாட்டுக்கிட்டையும் டாலரே கைவசம் இருக்காது. அப்புறம் எப்படி டாலரில் ட்ரேட் பண்ண முடியும்? சரி, இப்போ இந்த ஆரம்ப காலகட்டத்துக்கு போவோம். முக்கியமாக இந்த ஆயிலேருந்து எல்லாம் டாலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டதுனால மற்ற நாடுகள் என்ன பண்ணுறாங்க, இதர் அமெரிக்காவுக்கோ இல்லை வந்து அமெரிக்க டாலர் வச்சிருக்க நாடுகளுக்கோ எதையாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு நாடும் இந்த ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நீங்கள் வந்து $100 எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, $100 இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கையை கடிக்காமல் இருக்கும். ஆனால் $100 எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு $200 இம்போர்ட் பண்ணிங்கன்னா கையை கடிக்கும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அமெரிக்காவுக்கு இந்த தொல்லையே கிடையாது. அவங்க சும்மா இருக்கலாம். எக்ஸ்போர்ட்டே பண்ணாமல் இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த டாலர், அந்த பிரிண்டிங் மிஷின் இருக்கின்றது. லெட் அஸ் சே, இப்போ நம்ம ஆயில் வாங்கணும், அதுக்கு டாலர் வேணும். அதனால் ஒரு நாடு என்ன பண்ணுறாங்க, ஒரு $100 கோடி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பண்ணும்போது அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, பதிலாக வாழைப்பழமோ ஆரஞ்சு பழமோ எதுவுமே கொடுக்கல, வெறும் $100 கோடி அதை வந்து காசை மட்டும் கொடுக்குறாங்க. அவங்க அதை எடுத்துக்கின்னு போயிட்டு சவுதி அரேபியா கிட்ட ஆயில் வாங்குறாங்க. இப்போ பாருங்க, இந்த நாடு எதையோ ஒன்று $100 கோடி உற்பத்தி பண்ணி, அது விவசாய பொருளாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த பொருளாகட்டும், இதை அமெரிக்காவுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அமெரிக்கா பதிலுக்கு என்ன கொடுக்குறாங்க, $100 கோடி அப்படின்ற நோட்டு தான் கொடுக்குறாங்க, கரன்சி நோட்டு. இது வந்து மண்ணில் விளைவிச்சது கிடையாது, இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணது கிடையாது, வெறும் ஒரு பிரிண்டிங் மிஷினு. அந்த பிரிண்டிங் மிஷினில் அச்சடித்து அந்த பேப்பர் காசு, இங்கு காசு, அந்த பிரிண்ட் பண்ணுற கொடுக்குற சம்பளம், இவ்வளோ தான் அவங்க செலவு. அதை உங்கள் கணக்கில் வச்சுட்டு நீங்கள் கொடுக்குற அந்த பொருளெல்லாம் அங்கே நாட்டு மக்கள் வந்து ஜாலியாக அனுபவிச்சுன்னுக்கிறாங்க. ஸோ அந்த அமெரிக்காவுக்கு ட்ரேட் டெபிசிட் இருந்தால் மட்டும்தான் மற்ற நாடுகள் டாலரில் ட்ரேட் பண்ண முடியும். மற்ற நாடுகள் டாலரில் ட்ரேட் பண்ணாங்கன்னா அமெரிக்காவில் ட்ரேட் டெபிசிட் இருந்ததான் ஆகும். ஸோ அந்த 2 பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். நம்பர் 1. அடுத்தது, இந்த கடன் எப்படி வந்தது அப்படின்னா, எந்த ஒரு அரசாங்கமும் வருமானம்னு இருக்கும், செலவுன்னு இருக்கும். அந்த வருமானத்துக்குள்ள செலவு இருந்ததுன்னு சொன்னால் மீதியை இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம், மற்றவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு. ஆனால் வருமானத்தை விட வரவு எட்டனா செலவு பத்தனான்ற மாதிரி செலவு அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அப்போ கடன் வாங்கணும். எங்கேருந்து கடன் வாங்கிறது, இதுதான் கேள்வி. இப்போது நம்ம நாட்டிலையும் வந்து அரசாங்கம் கடன் வாங்கி இருக்கின்றது, அந்த கடன் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அமெரிக்காவுக்கு இந்த கடன் ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த கடனை வாங்கிறதுக்கு, அதை தள்ள கட்டுறதுக்குன்னே உலக நாடுகள் இருக்கின்றன. என்ன பண்ணுவாங்க, இந்த வருஷம் வந்து அவங்களுடைய பட்ஜெட் டெபிசிட் கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன் சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு வந்து 2030 1 ட்ரில்லியன் எக்கானமி ஆகுமா அப்படின்னு பார்த்துன்னு இருக்கிறோம். ஆனால் அவங்க பட்ஜெட்டில் ஓட்டையே 2 ட்ரில்லியன். இதில் கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் அப்படின்றது வந்து ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே போய் நிற்குதுங்க.
ஒரு 800 பில்லியன், அதாவது 1 ட்ரில்லியன் கொஞ்சம் கம்மி. இது வந்து மிலிட்ரிக்கு செலவுக்கு போயினுது. அதுக்காக மிலிட்ரி செலவெல்லாம் குறைக்க முடியாது. இந்த 2025ல மட்டும் சுமார் $9 ட்ரில்லியன் அந்த பாண்ட் வந்து மெச்சூர் ஆகுதான். அப்போ இது காசை கொடுக்கணும். என்ன பண்ணுவாங்க? காசெல்லாம் இவங்க கிட்ட கிடையாது. $10 ட்ரில்லியன் புதுசாக கடன் பத்திரத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பணத்தை எடுத்து அந்த மெச்சூர் ஆன 9 ட்ரில்லியனை கொடுத்துட்டு 1 ட்ரில்லியனை கையில் வச்சுப்பாங்க. அண்ட் இப்போ முன்னாடியாவது 1%, 1.5%, 2% இருந்தது. இப்போ அந்த வட்டின்றது ஏறினே போதுங்க. அப்போ இன்னும் உங்களுடைய வட்டி செலவுகள் அதிகரித்து கொண்டே போகும். அமெரிக்காவுக்கு எப்படிங்க கண்ணு மூடின்னு இந்த மாதிரி கடன் வாங்கினுக்கிறாங்க அப்படின்னா, அதுதான் டாலருடைய டாமினன்ஸ். உலக நாடுகள் வர்த்தகம் முழுக்க டாலர்ல இருக்கிற வரைக்கும் டாலருக்கான தேவை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்னைக்கு வந்து உலக வர்த்தகம் லெட்டஸே ஒரு 1000 கோடி அப்படின்னு இருக்குதுன்னா, அடுத்த வருஷம் ஒரு 1500 கோடி ஆகுது அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த மீதி 500 கோடி டாலரில் தானே பெருமளவு. அப்போ அந்த டாலர் தேவைன்னும் போது நாங்கள் ப்ரெஸ் வச்சுக்கிறோம், சூப்பராக அச்சடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அங்கேருந்து அந்த டாலர் அடித்து நம்ம கையில் கொடுக்க போகிறாங்க. ஆர் நம்ம தள்ள கட்ட போகிறாங்க. கட்டுறது எல்லாமே அவங்களுடைய டெபிசிட். வருமானத்தை விட அவங்க அதிகமாக செலவு பண்ணுவானுங்க. ஆனால் அதனுடைய பாதிப்பை அனுபவிக்க போவது உலக மக்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து இத்தனை நாளாக பட்ஜெட்டில் ஓட்ட விழுந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், வெரி சிம்பிள். இப்போது 1 ட்ரில்லியன் பட்ஜெட்டில் ஓட்ட விழுதா, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபெடரல் ரிசர்வ் கிட்ட சொல்லுவாங்க, அவங்க வந்து 1 ட்ரில்லியன் அப்படின்னு. இப்போல்லாம் அந்த கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு இல்லை, அதை கிரியேட் பண்ணி அப்படி இந்த பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இவங்க உடனே அந்த 1 ட்ரில்லியனுக்கு கடன் பத்திரம் கொடுப்பாங்க. அதை அந்த பணத்திலேருந்து இவங்க வாங்கிப்பாங்க. இப்படியே ஓடினுக்குது. இந்த பாண்ட் அப்படின்றது வந்து உலக நாடுகள் எல்லாம் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தோம், அந்த ஒரு நாட்டுடைய ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு. இல்லைடசே நீங்கள் 100 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணிவிட்டு 50 கோடி ரூபாய்க்கு தான் வந்து இறக்குமதி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், 50 கோடி ரூபா ரிசர்வ் உங்கள் கையில் இருக்குது இல்லையா, அதை என்ன பண்ணுறது அப்படின் போது யூஎஸோடைய அந்த ட்ரெஷரி பில் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணணும். வட்டி கம்மி தான், 1%, 2% ஒரு வருஷத்துக்கு. ஆனாலும் சாலிட், நம்பி வாங்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால எல்லாரும் கொண்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்டு 10 வருஷ பாண்ட் அப்படின்னா கூட எப்போ வேணால் நீங்கள் அதை பாண்டு மார்க்கெட்டில் விற்று காசு வாங்கிக்கலாம். லெட்ஸே இந்த வருஷம் உங்கள் எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது, அதனால் உங்ககிட்ட ரிசர்வ் இருக்குது. ஸோ அந்த பணத்தை நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அடுத்த வருஷம் உங்கள் எக்ஸ்போர்ட் குறையுது, ஷார்ட் அடிக்குதுன்னும் போது பிரச்சனையே இல்லை. அந்த பாண்டை நீங்கள் அங்கேயே விற்றுட்டு அப்படியே நீங்கள் அந்த காசை டாலரில் வாங்கிட்டு வந்துடலாம். அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் எல்லாரும் கொண்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, செலவுன்னா செலவு எவ்வளோ வேணா பண்ணிட்டு போவோம் அப்படின்ட்டு ஓட்ட 2 ட்ரில்லியன் 3 ட்ரில்லியன் வந்தாலும் கவலைப்படுறது கிடையாது. இந்த மாதிரி நோட் அடிக்கிறது, இல்லை பாண்டு ரிலீஸ் பண்ணுறது, அதை மற்றவந்தல்ல கட்டுறது, இப்படியே அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இதுக்கு வந்து ஒரு முடிவு விரைவிலேயே வரப்போகின்றது. இதுக்காகத்தான் ட்ரம்ப் வந்து ஏகப்பட்ட குழப்பங்களை உருவாக்கிட்டு இருக்காரு பல இடங்களில். ஒத்தனும் நிம்மதியாக இருக்கக்கூடாது, யாரும் வந்து சமாதானமாக இருக்கக்கூடாது அப்படின்றது மட்டுமே ஒரே நோக்கமாக பண்ணினுக்கிறாருங்க அண்ணன் ட்ரம்ப். ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய $300 பில்லியன் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க அமெரிக்காவில். இது வந்து ரஷ்யாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க பல நாடுகளும் வந்து ஒரு பெரிய சந்தேகத்தில் ஆழ்ந்து விட்டன. நாம் பாட்டுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம ஜனங்க வந்து வேலை பார்த்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதை வந்து டாலரில் சேர்த்து வச்சோம்னு சொன்னால், திடீர்னு இவங்க என்ன நீ நான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன்றா, உன் இஷ்டத்துக்கு நடக்கிற அப்படின்ட்டு ஃப்ரீஸ் பண்ணி விட்டானுங்கன்னா, எவன் அப்போ விட்டு காசு இது? இதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு யாருமே கிடையாதா? இந்த ஸ்விஃப்ட் நெட்வொர்க் அதுலேருந்து தள்ளி விட்டாங்க ரஷ்யாவை. அப்போ டாலர் எங்கேயுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. இவங்க இஷ்டத்துக்கு இவங்க அராஜகம் பண்ணின்னுக்கிறானுங்க. அப்போ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், இனிமேல் நம்ம டாலரை நம்பக்கூடாது. எதுக்கு வந்து தேவையில்லாமல் டாலரில் நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கணும்? இப்போ இந்த சவுதி அரேபியாவோட 1974 ஒப்பந்தம்னு சொன்னா இல்லையா, அது அன்ரிட்டன். அது 2024 50 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. 2024 ரினியூ பண்ணணும் அப்படின்னும் போது சவுதி அதை ரினியூ பண்ணலை. அது சரி, ஏதாவது பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டிருந்தா தானே இன்னொரு 50 வருஷம் இல்லை 60 வருஷம் ரினியூ பண்ணப்படுகிறது அப்படின்னு மறுபடியும் எழுதி வைக்கிறதுக்கு. இது வாய் வார்த்தை தானே. ரெண்டாவது 2024 அப்படின்றது எலெக்ஷன் இயர். பைடன் தாத்தா வந்து அதுலேயே இருந்தார் அமெரிக்காவில், அதனால அவன் யாரும் போய் பேசலை போல இருக்குது. இனிமே ட்ரம்ப் பேசுவாரா என்ன அப்படின்ற பற்றி எனக்கு தெரியல. பட் அவர் வந்து இப்போ கிரிப்டோ அப்படியே போயின்னுக்கிறாருங்க. ஸ்டேபிள் காயின் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பெரிய ஒரு சதி. அது இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி அமெரிக்கா டாலரை வெப்பனைஸ் பண்ணுறாங்க, நம்ம காசை அவங்க திருடிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உலக நாடுகள்லாம் வந்துட்டதுனால எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய டாலர் ஹோல்டிங்ஸு ஆர் இந்த யூஎஸ் பாண்ட் ஹோல்டிங்ஸை குறைச்சிட்டே வராங்க. குறிப்பாக சீனா உள்ளிட்ட நாடுகள். சீனா பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டாலரில் இருக்கிறதெல்லாம் கைச்சி கட்டிட்டு தங்கமாக வாங்கி குவிச்சுன்னு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம், தங்கம் மேலே அப்படியே குபீர்னு ஏறின்னு போகிறதுக்கு. இப்போ எல்லாருமே இந்த மாதிரி இனிமேல் டாலரை நம்ப முடியாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த 37 ட்ரில்லியன் டாலரில் அந்த அவங்களுடைய அமைப்புகள், பப்ளிக்கு, இவங்க வச்சது போக ஃபாரின் கவர்மெண்ட்ஸ் அந்த பாண்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன நீ காசா கொடுறா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? வெறும் டாலரை கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? டாலர் தான் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்கல்ல. ஸோ இந்த பாண்டு வச்சிருக்கவங்களுக்கும் பிரச்சனை. இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு கட்டினாதான். புரியுதுங்களா சிக்கல்? நாளைக்கு வந்து பெரிய இஷ்யூ ஆன பிறகு எல்லாரும் ஒட்டுக்காக கொண்டு போயிட்டு அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த டாலர் வந்து டாய்லெட் பேப்பருக்கு கூட யூஸ் ஆகாது. ஸோ அதனால் இந்த டாலரைசேஷன் அப்படின்றது இமிடியேட்டாக நடக்காது. ஏன்னா அமெரிக்காவுக்கு வலியை விட அந்த டாலர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த நாடுகளுக்கு தான் பெரிய வலியாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் 2 ட்ரில்லியன் ரிசர்வில் வச்சுக்கின்னு ஓவர் நைட் அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 50% வேல்யூ போனாலுமே பெரிய லாஸ் தானே. அதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்க போகின்ற விஷயம் அது. ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணுவார்? முக்கியமாக இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ், அதுக்கப்புறம் யூரோப்பியன் நேஷன்ஸ், அதுக்கப்புறமா அந்த அவங்ககிட்ட புற வாங்கி தின்னுட்டு வாலாட்டி கொண்டிருக்கின்ற நாடுகள், இதெல்லாம் வந்து நீங்கள் டாலரில் தான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுங்க, டாலரை விட்டு போனீங்கன்னா அவ்வளோதான் இப்படின்னு மிரட்டுவார். ஆனால் அந்த மிரட்டலுக்கெல்லாம் இனிமேலும் எதுவும் ஸ்ட்ரென்த் இருக்கிறதா எனக்கு தெரியல நண்பர்களே. அவங்க பின்னாடி வாலாட்டிட்டு போகிறவங்க ஒன்றா அதை பார்த்து பயப்படலாம். இன்னைக்கு வந்து இந்தியா இதில் முதன்மையாக இருக்கின்றது. அமெரிக்காவை பார்த்து நாங்கள்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆரம்பித்தப்போ இந்தியாவுடைய ஸ்டாண்டை பார்த்த பிறகு தான் வந்து சீனா ஒரு தெளிவான முடிவுக்கே வந்தாங்க. இன்றைக்கும் வந்து சீனா மேலே பெருசாக தடைகள் போடாமல் இந்தியாவுக்கு எதிராக மட்டும் இவ்வளோ வீம்பு பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம், இந்தியா மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் கிடையாது ரஷ்யாவோட, சீனா தான். நிறைய வாங்குறாங்க, விற்கிறாங்க. ஆனாலும் இந்தியாவுடைய வாய்ஸுக்கு இருக்க மதிப்பு அதுதான் இன்னைக்கு ரொம்ப பெரிதாக பார்க்கப்படுகின்றது. அதனால தான் வரிஞ்சு கட்டின்னு இந்தியா இந்தியா நீங்கள் வாங்க, அங்கே போகாதீங்க, உங்க மேலே இன்னும் சாங்ஷன் போடுவோம் அப்படின்லாம் மிரட்டின்னுக்கிறாங்க. ஆனால் அது புரியாமல் இங்கே சில விளக்கெண்ணெய்கள் சமீபத்தில் ப. சிதம்பரம் ஒன்று சொல்லியிருந்தார். அந்த 26/11 மும்பை இன்சிடென்ட் இருக்குல்ல, அப்போது அமெரிக்காவில் இருந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கோண்டலிசா ரைஸ் அவங்ககிட்டேருந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்தது, நீங்கள் எதுவும் தாக்குதல்லாம் பண்ணாதீங்கன்னு. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் அண்ட் தோஸ் ஹூ மேட்டர்ட் அப்படின்னாரு. வேறு யார்? சோனியா அம்மையார், அப்புறம் ராகுல், இவங்கள தான் இருக்கும். அவங்களோடலாம் பேசினாங்க. கடைசியில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க தான் வந்து இல்லை இதெல்லாம் பண்ண வேண்டாம், அமெரிக்கா இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்றதுனால எந்த விதமான அந்த எதிர் தாக்குதலோ இல்லை எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் விட்டோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துக்கிறாருங்க அண்ணன் ப. சிதம்பரம் அவர்கள். இது அவங்க கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் என்ன சொல்ல போறாரு? இதுக்கு மோடியை பார்த்து பயந்துட்டார்னு சொல்லி நிற்கிறாரு. அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அப்படியே படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு தியாகம் சொல்வாரு. அந்த மாதிரிலாம் நடந்து நிற்கிறாங்க இவங்க. கோண்டலிசா ரைஸ் இங்கேயாவது வந்து பிரசிடென்ட் சொன்ன உடனே பயந்துட்டாருன்னு சொல்லி நிற்கிறாரு. விளக்கண்ணீங்களா? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சொன்னதுக்கே பயந்து நடுங்கி நீங்க எதுவும் பண்ணாம விட்டீங்களே, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதை நாம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் பதவிக்கு வந்தார்கள் அப்படின்னு சொன்னா ட்ரம்ப் இவ்வளோலாம் ப்ரெஷர் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இன்னைக்கு சொன்னாலே உடனே வந்து இவங்கெல்லாம் கையெழுத்து போட்டு வந்திருப்பாங்க. இந்திய விவசாயிகள், இந்திய தொழிலாளர்கள், ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நலன் அப்படின்றதை அமெரிக்கா கிட்ட அடகு வச்சிட்டு இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி சீனா கிட்ட அவங்க அடகு வச்சிருப்பாங்க, அது வேற விஷயம். இதுக்கு தான் சொல்றது விழிப்புணர்வு தேவை அப்படின்னு. என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து ஊரை ஏமாத்திட்டு வந்திருக்காங்க பாருங்க. இவங்க சொல்றாங்க அவர் பயந்துட்டார் அப்படின்னு. நடுங்கி போனவர்கள், நாட்டில் வந்து அந்த பக்கம் காஷ்மீரில் ஒரு பகுதியை பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்தவர்கள், இன்னொரு பக்கம் வந்து சீனாவுக்கு தாரை வார்த்தவர்கள், இவங்க சொல்றாங்க நீங்க வந்து சீனாவுக்கு பயந்துட்டீங்க அப்படின்னு. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.